மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல மாற்றங்களை எதிர்நோக்கி இருந்த பட்சத்துல அது நடக்கக்கூடிய தினம். அதற்கான நல்ல செய்திகள் வந்து சேரும். அதனால புதுசா ஏதாவது நீங்க தொழில் போகணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்க அப்படின்னா கூட அதுக்கான சில முன்னேற்றங்கள், அதற்கான நல்ல செய்திகள், அது சம்பந்தப்பட்ட ஆட்களை நீங்க பார்க்கறது எல்லாத்துக்குமே உகந்த தினமாக இது அமையும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் செய்கிற வேலையில சற்று கவனமாக செயல்பட வேண்டும். சில நேரங்களில் அவசரத்தில் சில விஷயங்களை மறந்துடுவோம். அதனால கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான பலன்கள், நன்மைகளை நிறைத்து தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒவ்வொரு சிறு விஷயத்திலும் சற்று கவனமாக செயல்படுங்கள். பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் சில நேரங்களில் சில முக்கியமான விஷயங்களை நம்ம அவசரத்தில் மறந்துடுவோம். அதனால அதுல சற்று கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு தினமாக அமையும். இந்த தினத்துல அதிர்ஷ்ட தேவதை கை கொடுப்பாங்க, அது உங்களுக்கு ஏற்படும். காதல் போன்ற விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கையில சில சந்தோஷமான நிகழ்வுகள், மனதுக்கு இதமான சில விஷயங்கள், இதெல்லாம் நடக்கக்கூடிய நல்ல தினம். தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை இனிக்கும்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினமாக இருக்கிறது. மற்றபடி நன்மையை தரக்கூடிய தினம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலமான தினம். நீங்க பேசக்கூடிய பேச்சுக்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மனசுல ஒரு தெளிவான சிந்தனையும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயலாக்கமும் உங்களிடம் காணப்படும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்திலும் சற்று கவனமாக செயலாற்றுங்கள். சில நேரங்களில் அவசரமாக நீங்கள் செயல்படும் பொழுது சில முக்கிய விஷயங்கள் தவற விட்டு விடலாம். அதனால கவனமாக பொறுப்புகளை உணர்ந்து செயலாற்ற வேண்டிய ஒரு தினம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பயணங்கள் ஏற்படலாம். சில எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். பண விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். சில நேரங்களில் நம்ம யாராவது பிக் பாக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டோம், இல்லை பணத்தை எங்கேயோ தவறுதலாக வச்சுட்டோம், இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் ஏற்படலாம். பொருளை இழக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தால் இதையெல்லாம் தவிர்த்து விடலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் தேவையற்ற அலைச்சல்கள், செலவுகள் இதெல்லாம் ஏற்படும். அதனால் ஒவ்வொரு விஷயத்திலையும் சற்று கவனமாக செயல்படுங்கள். திருவாதிரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் அனுகூலமான நல்ல பலன்கள் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன. புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இணக்கமான ஒரு சூழல், நட்பு கரம் நீட்டக்கூடிய வகையில் ஒரு சுற்றுச்சூழல் அமையும். மனதுக்கு இதமான நன்மைகளை எல்லாம் தரக்கூடிய சிறந்த தினம்னு சொல்லலாம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். சில ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள், புதுசாக தொழில் தொடங்குவது போன்ற விஷயங்கள். ஏற்கனவே நீங்கள் இருக்கும்பொழுது சில முக்கியமான மீட்டிங் சொல்லுவாங்க, டைரக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்க்குற மீட்டிங், இல்லை பார்ட்னர்ஸ் மீட்டிங், அந்த மாதிரி சில ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள், பின்னால் வரக்கூடிய விஷயங்களுக்காக போடக்கூடிய திட்டங்கள் போன்ற உருப்படியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய தினமாக அமைஞ்சிருக்கு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும், மன்னிக்கணும், புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களே ஏற்படும். பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும். பெரிய பிரச்சனைன்னு எதுவும் இல்லை, இருந்தாலும் சற்று கவனமாக செயல்படுங்கள். ஆயில்ய நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் அனுகூலமான நல்ல பலன்களை தரக்கூடிய தினமாகத்தான் அமையும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பல தடைகள் இருக்கலாம். ஆனால் அந்த தடைகளை எல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய அளவு மனசுல வலிமை இருக்கும்.
ஒரு இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்கும் பொழுது அந்த இலக்கை சரியான முறையில் அடைந்து வெற்றி அடைவீர்கள். ரொம்ப அதாவது உங்களுடைய அந்த முயற்சிக்கும் அந்த ஒரு அறிவு பூர்வமான அந்த செயல்பாடுக்கும் அற்புதமான வெற்றிகளை தரக்கூடிய தினம்னு சொல்லணும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னா மக நட்சத்திரம். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு கவனக்குறைவுகள், கவனப்பிசகுகள் ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான நல்ல பலன்கள், வெற்றியை தரக்கூடிய வகையில் இணக்கமான நல்ல சூழல்கள் தென்படும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் நமக்கு எல்லாம் தெரியுன்ற ஒரு மமதையில் சில தவறுகள் இழைக்கலாம். அதனால ஒவ்வொரு விஷயத்தையும், அதாவது கெட் இன் டு டீட்டெயில்ஸ்னாங்க, அது மாதிரி ஒரு சில ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம படிக்கும் பொழுது வேகமாக ஃபுல்லாக எல்லாத்தையும் படிக்க மாட்டோம். ஆனால் அதில் ஏதாவது சுருக்கு சின்னதாக எழுதி வச்சிருப்பான் வில்லங்கமாக. அது மாதிரி சில முக்கிய நிகழ்வுகள் இருக்கும்போது சற்று கவனமாக செயல்பட வேண்டும். அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இணக்கமான சூழல், தெய்வ கடாட்சம் எல்லாமே நிறைந்து இருக்கக்கூடிய நல்ல தினம். இருந்தாலும் சில நேரங்களில் முயல் தூங்கி ஆமை ஜெயித்த கதையாகிவிடும். அதனால் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சின்ன சின்ன விஷயத்திலும் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். ஹஸ்த நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் அற்புதமான தினம், லாபம் தரும் தினம். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சுலபமான வெற்றியை அடைவீர்கள். அடுத்து மிருகசீஷ நட்சத்திரம். மிருகசீஷ நட்சத்திரங்களை மன்னிக்கணும், சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும். சில நேரங்களில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு தைரியத்தினால், அதை ஓவர் கான்ஃபிடன்ஸ் சொல்றது, சில விஷயங்களை தவற விட்டு விடலாம். கவனமாக செயலாற்ற வேண்டும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் காலையில் சந்திராஷ்டமமும், மதியம் அது விலகும். பெரும்பாலான காரியங்கள் காலையில் தொடங்குற காரியங்கள் கொஞ்சம் தேக்க நிலையில் இருக்கும். எதிர்பார்த்த மாதிரி முடியாது. சில பேர் நீங்கள் முக்கியமாக சில நபர்களை சந்திக்க வேண்டும் என்றால் மதியத்திற்கு மேல் அது ரொம்ப ஆதாயமாக அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். நீங்கள் நினைத்த காரியத்தை முடித்து விடுவீர்கள். ஆனால் எந்த ஒரு காரியத்திலுமே தொடக்கத்தில் கொஞ்சம் சுணக்கம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கவனமாக செயல்பட வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். சுவாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் இணக்கமான சூழல், திறமையான செயல்பாடு இதெல்லாம் உங்கள்கிட்ட நன்றாகவே காணப்படும். பெரும்பாலும் எடுத்த காரியத்தில் சிறப்பாக செயல்படுவீர்கள். வெற்றி வாய்ப்பை நிச்சயமாக அடைவீர்கள். அடுத்து விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு அனுகூலமான ஒரு செயல்பாடு இருக்கும். எல்லாரும் எதிர்பாராத விதமாக எவ்வளோ நண்பர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். சில நேரங்களில் நமக்கு முன்பின் தெரியாதவர்கள் கூட ரொம்ப ஒரு நட்புணர்வோடு செயல்படுவார்கள். பழம் நழுவி பாலில் விழுந்ததுமாங்க. அந்த மாதிரி எந்த காரியத்திலுமே வெற்றி என்பது உறுதிப்பட்ட ஒரு சமாச்சாரமாக உங்களுக்கு அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையிலையுமே முதல்ல சுலபமாக இருக்கும். மதியத்திற்கு மேல் சில பிரச்சனைகளை சந்திக்கலாம். அதனால் காலையிலேயே எந்த வேலையும் முடிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கடுமையான உழைப்பு இருக்கும் பட்சத்தில், திறமையான உழைப்பு இருக்கும் பட்சத்தில் நிதர்சனமான நிச்சயமான வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் முயற்சி இல்லாமல் எதுவும் நடக்காது. எந்த இலக்கை அடைய வேண்டுமோ அதற்கு சம்பந்தமாக திட்டமிட்டு முயற்சிக்கும் பொழுது அந்த இலக்கை சரியான முறையில் உங்களால் அடைய முடியும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரங்களுக்கு ரொம்ப அனுகூலமும் அதிர்ஷ்டமும் கை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரங்களை பொறுத்த வரையில் சில தாமதங்களும் பின்னடைவுகளும் இருந்த வண்ணம் இருக்கும்.
அதனால மனம் தளராமல் உழைக்க வேண்டியது அவசியம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்பவும் அனுகூலமான தினம், சுலபமான ஒரு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய, நினைத்ததை அடையக்கூடிய அளவுக்கு சிறப்புகள் மிகுந்த தினமா இது அமைஞ்சிருக்கு. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள் இருக்கலாம், சில போட்டி பந்தயங்கள் இருக்கலாம், சில பேர் நமக்கு வர வேண்டிய நன்மைகளை பறித்து செல்லலாம். இப்படியெல்லாம் இருந்த காலத்தில் என்னாலும் முடியும் அப்படின்னு நீங்கள் இன்னைக்கு எழுந்து நிற்பீங்க. என்ன ஒரு போட்டி பந்தயம் இருந்தாலும் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கே கிடைக்கும். உங்களுடைய பேச்சில் ஒரு அனல் தெரிக்கும். ரொம்ப என்ன வேண்டுமோ அதை தெளிவாக பேசுவீர்கள். தெளிவான சிந்தனையோடு செயல்பட்டு எந்த காரியத்தில் எடுத்தாலும் அதில் வெற்றியை பெறுவீர்கள். உறுதியோடு செயல்படுவீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம், சற்று கவனமாக செயல்பட வேண்டும். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான தினம். சில நேரங்களில் காதல் போன்ற விஷயங்கள்லாம் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். மனதுக்கு இனிய நிகழ்வுகளை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. திருமணம் போன்ற பேச்சுவார்த்தைகளில் கூட சுமூகமாக நல்ல பலனை எட்ட முடியும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாகவும் பணிவோடும் இருக்க வேண்டியது அவசியம். சில நேரங்களில் நம்ம ரொம்ப ஒரு அத்தாரிட்டேட்டிவாக செயல்பட்ட, அதாவது ஒரு தலைமையோடு பொறுப்போடு செயல்படும் பொழுது நம்ம நினைக்கிற காரியத்தில் சரியான முறையில் அதை வெற்றி காண முடியாமல் போய்விடும். வளைந்து கொடுத்து செயல்பட வேண்டும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினமாகத்தான் இருக்கும். இந்த தினத்தில் சில முக்கியமான நல்ல நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். வருங்காலத்தை பற்றி நீங்கள் மனசில் வச்சிருக்கக்கூடிய திட்டங்கள்லாம் பலிதமாவதற்கான ஒரு வழிமுறை திறக்கும். முன்னேற்றமான தினம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். குழந்தைகளால் உங்களுக்கு இப்போ கௌரவமும் சந்தோஷமும் ஏற்படும். குழந்தைகளுடைய சுபகாரியங்கள் நடப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது அது வெற்றி அடையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். சிறு சிறு பிரச்சனைகள் எடுத்த காரியத்தை நடக்க விடாமல் பண்ணிடும். அதனால் கவனமாக செயல்பட வேண்டும். திருவோண நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்பவும் சிறப்பான தினம். அற்புதமான வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன. எதை எடுத்தாலும் அதில் ஜெயம். அடுத்து அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சில தேவையில்லாத பொறுப்புகளை எல்லாம் சுமக்க வேண்டி வரலாம். சில நேரங்களில் பின்னடைவுகளும் ஏற்படும். அதனால் எந்த ஒரு காரியத்திலும் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான தினமும் முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாகவும் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் வீணான ஒரு அலைச்சலும், ஒரு காரியத்துக்கு ஒரு 100 ரூபா செலவாகிற இடத்துல ஒரு 300 ரூபா செலவான எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் எதிலுமே சற்று நிதானமாக, பதட்டப்படாமல், அவசரப்படாமல் செயலாற்றுங்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மனசில் சில குழப்பங்களும் பின்னடைவுகளும் வருவதை தவிர்க்க முடியாது. சதய நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் சிறு தடைகள் தோன்றி மறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக செயலாற்றுங்கள். பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு சுலபமான வெற்றி வாய்ப்புகள், உடல் ஆரோக்கியம் சிறக்கிறது, போட்டி பந்தயங்களில் வெற்றின்னு சொல்லலாம். அது போன்ற ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய தினம்னு சொல்லலாம். அதாவது ஒரு மனுஷன் 80% இல்லை 90% அவனுடைய முயற்சியும் மீதம் அதிர்ஷ்டமும் இருக்கும் பொழுது அவன் வெற்றி பெறுகிறான்னு சொல்லுவாங்க. அதுபோல் அதிர்ஷ்டம் கை கொடுத்து நீங்கள் எடுத்த எந்த காரியமாக இருந்தாலும் அதில் சிறப்பாக செயலாற்றி வெற்றி பெறுவீர்கள்.
இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்க்கும்போது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப இணக்கமான சூழ்நிலையும் அற்புதமான வெற்றி வாய்ப்புகளையும் பெறக்கூடிய வகையில் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சில தடைகள் தாமதங்கள் என்பதை தவிர்க்க முடியாமல் இருக்கும். ரேவதி நட்சத்திரங்களுக்கு அனைத்து தடைகளும் விலகி வெற்றி வாய்ப்புகளை பெறுவீர்கள். ஒரு அற்புதமான தினமாக இது உங்களுக்கு அமையும்.